நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த 2026 வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ டீம் வந்து 2-0 சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சு வந்து வின் பண்ணியிருக்காங்க. நைட் நான் மேட்ச் பார்க்கல, ஆனால் மார்னிங் நடந்த மேட்ச் வந்து செம்மையாக இருந்துச்சு. சவுத் கொரியா வர்சஸ் செக் ரிபப்ளிக்கு. சும்மா சவுத் கொரியா ஷாட்ஸ் எல்லாமே வந்து தெரிய விட்டானுங்க மேட்ச் ஃபுல்லாகவே. செக் ரிபப்ளிக்கும் நல்லா தான் விளாண்டாங்க. ஆனால் சவுத் கொரியா தான் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. செக் ரிபப்ளிக் வந்து அப்பப்போ கிடைக்கிற ஷாட்ஸ் வச்சு அவங்க கோல் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் கோல் அவங்க தான் அடிச்சாங்க இந்த மேட்ச்சில். ஃபர்ஸ்ட் கோல் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோவிங்கில் அவங்க டீம் பிளேயர் வந்து த்ரோ போடுவான். அங்கேருந்து ஒரு ஹெட்டரில் வந்து அவன் டீம் பிளேயர் ஒரு கோலை வந்து ஸ்கோர் பண்ணுவான். செம்மையாக இருந்துச்சு அந்த கோல் பார்க்குறப்ப. செகண்ட் ஹாஃப்ல அவன் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சதுக்கப்புறம் திருப்பி கம்பா கொடுக்குன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கோல் அடிச்சு, அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கோல் அடிச்சு 2-1 அடிச்சு இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாங்க சவுத் கொரியா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏல இருக்க டீம்ஸ் தான் இந்த 4 டீம்ஸும். மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா, செக் ரிபப்ளிக், அதுக்கப்புறம் சவுத் கொரியா. ஸோ மெக்சிகோ ஒரு வின்னு, சவுத் கொரியா ஒரு வின்னு. 2 பேர் டேபிள் டாப்ல இருக்காங்க குரூப் ஏல. ஸோ இந்த மாதிரி மற்ற வேர்ல்டு கப் மேட்சஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி போடுறேன். சம் இம்பார்ட்டன்ஸான மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன். ஸோ மறக்காம நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5 days நம்ம ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் திருவிழா தான். என்ஜாய் பண்ணுங்க.